இப்போ பார்த்தோம்னா சிஸ்டர் வந்து ட்ரீட் கேட்டிருக்காங்க. அது எதுக்காக கேட்டிருக்காங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம்ல 10,000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணிட்டோங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ சிஸ்டருக்கு மட்டும் ட்ரீட் இல்ல, இப்போ எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் இருக்கு. அது ஸ்பெஷலான ட்ரீட். இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு வந்து முகமது ரஃபி அவங்க வந்து இன்னைக்கு ஸ்பெஷலா நமக்கு வந்து அன்னதான வடை பாயசத்தோட சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து 10,000 ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் ஆனதுனால இன்னைக்கு ஸ்பெஷலா நமக்கு வந்து அன்னதானம் கொடுத்து செலிப்ரேட் பண்றாங்க. பாத்தீங்களா, படைத்த இறைவனையே அப்பாவாக நினைச்சு வாழ்ற இந்த கியூட்டான பசங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு வேளை உணவு அடிச்சு அதுல வர எல்லா புண்ணியத்தையும் மூட்டை கட்டி கொண்டு வந்து என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு நான் டெடிகேட் பண்றேன். இந்த நேரத்துல எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வருது. பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்க உணவு அளித்து அதை ரசிக்கின்ற புண்ணியம் எல்லாமே உங்களுக்கு தான். அது யார் சொன்னது தெரியல, நான் ஆட்டையை போட்டு வந்துட்டேன், எனக்கு செட் ஆகுதுன்னு. நான் ஏன் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தேன்னா, ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு டைரக்டா தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டா நீங்க உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி 10,000 ஃபாலோவர்ஸ் கூப்பிட்டு ட்ரீட் கொடுக்குற அளவுக்கு ஏகிட்டே கெப்பாசிட்டி இல்லை. நம்ம வந்து பசங்களுக்கு ஃபுட்டு இது பண்ணி அரேஞ்ச் பண்ணி அதில் வர எல்லா புண்ணியத்தையும் ஃபாலோவர்ஸ்க்கு கொடுத்தா அவங்களும் எமோஷ்னலாக ஹாப்பியாக இருப்பாங்க, எனக்கும் ஹாப்பி, அவங்களுக்கும் ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தேன். அடுத்த ஒரு 20,000 ஃபாலோவர்ஸ் அடிக்கும் போது எந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்தா நம்ம சொசைட்டிக்கு நல்லா இருக்கும் அண்ட் நீங்களும் சந்தோஷப்படுவீங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்ன திரும்பியும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. போயிட்டு வரேன். பாய்.